வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம். ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிசிசியோடைய இந்த டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் செய்முறை தேர்வை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக டிசிசியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடப்படும் அப்படின்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான பதில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் மக்களே. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த தேர்வை நடத்தி முடித்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி செய்முறை தேர்வை முடித்து இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க மிக 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 முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் கண்டிப்பாக நிரப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போக்குவரத்து கழகம் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா தற்சமயம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா புதிய வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. ஸோ மகளிருக்கு இலவச சேவை போக்குவரத்து சேவை வழங்கப்பட்டு வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு திறம்பட செய்யணும் அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் வந்து அதிக அளவில் இருக்கணும். ஸோ இந்த 3374 இந்த வேகன்சிஸை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்தியிருக்காங்க. இது எப்போ நிரப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிக்கு நாளுக்கு நாள் போயிட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த 3374 வேகன்சிஸ் உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரு செய்முறை தேர்வில் முடித்த மெரிட்டில் செலக்ட் ஆன மக்களுக்கு மட்டும்தான் வெப்சைட்டில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. டிசம்பர் வந்து 1லிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இது கிடைச்சிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகபட்சமாக இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் லெட்டரு கால் எஸ்எம்எஸ் இதெல்லாம் எப்படியும் வராதுங்க. வெப்சைட்ல மூலமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லெட்டர் வருது நம்பிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அப்படி லெட்டர் வரும்ன்றதை நம்பவே வேண்டாம், ஓகேங்களா? ஸோ யாருக்குமே போஸ்டரில் லெட்டர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. சில குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எனக்கு லெட்டர் வந்துச்சா, நான் போஸ்ட்மேன் கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு லெட்டர் வந்துடுவோம், எப்படி இருந்தாலும் எனக்கு போஸ்ட்மேன் வந்து கொடுத்துருவாரு, என் அட்ரஸ் எல்லாமே நான் கரெக்டாக போஸ்ட்மேன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. வெப்சைட் மூலமாக மட்டும்தான், அதுவும் அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாக மட்டும்தான், இந்த இணையதளத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற தகுதியானவர்கள் அப்படின்ற பட்டியலை இந்த வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் ஆகும். என்னைக்கு பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 1லிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார மட்டும்தான் பப்ளிஷ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, நாளைக்கு காலில் லெட்டர் வருது, போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் வருது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேர்வு எழுதி முடித்த மெரிட் ஆன செலக்டட் கேண்டிடேட்டு உங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து வெயிட் பண்ணலாம். உங்களுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, வாகன விபத்து காப்பீடு எடுத்து வச்சுக்கோங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த உடனே உங்க பிஎம் அணுகி நீங்க பணியாணையை பெற்றுக்கொள்ளலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து 2026 உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 உண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்க மக்களே. டிஎன்பிசியில் ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களுமே நிரப்ப போகிறாங்க. டிரைவர் கண்டக்டர் தேர்வே இல்லாமல் நேர்முக தேர்வு வச்சு நிரப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்சமயம் போயிட்டு இருக்கு. அதனால டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் இனிவரும் காலங்களில் தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு மூலமாக மட்டுமே நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக முதலுதவி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பெற்ற பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியுங்க. ஸோ இந்த 2 லைசன்ஸுமே இருந்து 18 மாதம் பேட்ச் போட்டிருந்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளலாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.